26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 6:13 மணி வரையிலும் நவமி, அதற்கு பின்பு தசமி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 11:24 மணி வரையிலும் அஸ்வினி, அதற்கு பின்பு பரணி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 11:24 மணி வரையிலும் உத்திரம், அதற்கு பின்பு ஹஸ்தம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் அமர்ந்திருப்பது மனதிற்கு நிறைவை தரும். காலை வேளையில் சற்று குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் அது தெளிவாகும். பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் இன்று குருவாரமாக இருப்பதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் உங்களினுடைய குருவை வணங்குவது சிறப்பு. ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமி ஆலயம் சென்று வணங்குவதோ அல்லது உங்களினுடைய குருவை நினைத்து வணங்குவதோ இன்று உங்களுக்கு குருவின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு குழந்தை பிறப்புக்கான எடுத்துக்கொள்ளக்கூடிய மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். இன்று பல மாதங்களாக உங்களினுடைய மனதிற்கு நல்ல ஒரு நிறைவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார பற்றாக்குறைகள் தீரும். புதிதாக கொடுக்கக்கூடிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்ததாகவே அமைகிறது. பல மாதங்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பற்றாக்குறைக்கு நண்பர்களின் உதவியோ அல்லது வங்கியின் மூலமாக உங்களுக்கு உதவிகளை பெறலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் அன்பையும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். இவர்களினுடைய ஆலோசனை உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரும். மிதுன ராசி நேயர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீர்வுக்கு வரும். சண்டை சச்சரவுகள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக மற்றும் சகோதரிகள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை காணலாம். இன்று உங்களினுடைய பல மாதங்களாக இருந்து வந்த கடன் சுமைக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. முகம் தெரியாத நபர்களினுடைய அறிமுகங்கள் இன்று உங்களுக்கு வியாபாரம் தொழில் சார்ந்தமைக்கு மிகவும் துணையாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு கடன் சுமை குறையும். இன்று குருவாரத்தில் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மையை தருவார். சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு மிகவும் சாதக பலனை கொடுக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய் லாபத்தில் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு கூட்டு தொழில் முயற்சியில் வெற்றியை பெறலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு உற்றார் உறவினர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் விலகும். இன்று உங்களினுடைய உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை அலுவலகத்தில் பெறலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று காலையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலக விஷயங்கள் உங்களினுடைய ஆலோசனையின் பேரில் இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது பகவானால் சின்ன உடல் உபாதைகள், பல் சார்ந்தது மற்றும் கண் சார்ந்தது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உபத்திரவங்களை கொடுக்கலாம். தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்க்கவும். கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் கிரக மாளிகாவாக அமைந்திருப்பது சந்திரனின் சஞ்சாரம் நன்மையை தரும். இன்று சந்திராஷ்டமமாக இருந்தாலும் நரசிம்மரை வணங்கினால் கஷ்டங்கள் தீரும். பல மாதங்களாகவே உங்களினுடைய உள் மனசில் இருக்கக்கூடிய போராட்டங்களுக்கு நல்ல ஒரு விடை உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில்
நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் உங்களினுடைய உடன்பிறப்புகளால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சேர்க்கை கிடைக்கும். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நீங்கும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள் பேசுவதும் மற்றும் சுபங்கள் முடிவெடுப்பதும் மனதிற்கு ஒரு திருப்தியை தரும். இன்று உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து மனதில் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பலரும் பாராட்டக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் இருக்கலாம். வேலையில் உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் மற்றும் குடும்பத்தில் உங்களினுடைய உழைப்பிற்கு தகுந்த ஒரு பாராட்டையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பலமான ஒரு நாளாக அமைத்து கொடுப்பார். தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு மன போராட்டங்கள் மாறும். என்று உங்களினுடைய தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன பயம் விலகும். கிரக சஞ்சாரங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருப்பதனால் பிள்ளை பேறு மற்றும் வேலை தேடுவது இது போன்ற விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் காத்திருக்கிறது. இந்த பிரயாணத்தின் மூலமாக உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு துணிவான நாளாக அமைகிறது. இது நாள் வரையில் மனதில் இருக்கக்கூடிய போராட்டங்களுக்கு பல வகையில் நீங்கள் முடிவெடுக்காமல் திணறி போயிருக்கலாம். இந்த மன போராட்டம் இன்று உங்களுக்கு தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும். சுப நிகழ்வுகளுக்கு இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மனதிற்கு ஆறுதலையும் தரலாம். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று ஆஞ்சநேயரினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். வியாழக்கிழமையான இன்று 7:30 சனியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வெற்றிலை மாலை சாற்றுவது மிகவும் உகந்தது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் வந்தாலும் மாலை நேரத்தில் குழப்பங்கள் தீரும். வேலைக்கு புதிதாக விண்ணப்பம் செய்வது மற்றும் உங்கள் உயர் அதிகாரிகளை சந்திப்பதை இந்த நாளில் நீங்கள் மேற்கொள்ளலாம். குடும்ப போராட்டங்கள் முடியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். தாய் தந்தையினருக்கு இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். பிள்ளைகளினுடைய அனுகூலம் மனதிற்கு நிறைவை தரும். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது இருப்பதனால் கடன் பிரச்சனைகளில் கவனம் தேவை. புதிய கடன் முயற்சிக்கு நீங்கள் சற்று யோசித்து செய்வது நல்லது. புதிதாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் பிறரிடத்தில் ஆலோசனைகளை பெறலாம். மீனராசி நேயர்களுக்கு இன்று பழைய நண்பர்களினுடைய சந்திப்பு குடும்பத்தில் மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.